ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜிகேவும் பார்த்துட்ருக்கோம், தமிழும் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஜாகிரஃபி பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் ஒரு 250 கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். இதுலேயும் ஒரு 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். எல்லா ஜிகேக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2011 ஸ்டில் இது வரைக்கும் கேட்ட ஜிகே கொஷின்ஸும் தமிழும் அதுபோல் ஒரு 60 பார்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக தமிழுக்கு 2023 கேட்ட ஒரு 25 கொஷின்ஸோட தொகுப்பும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? எல்லாமே டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. எல்லாமே போயிட்டு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தேசிய நீரியல் கல்வி நிலையம் அமைந்துள்ள இடம். தேசிய நீரியல் கல்வி நிலையம் அமைந்துள்ள இடம் ரூர்க்கி. ரூர்க்கி. அடுத்த வினா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 6 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 நீர்வீழ்ச்சி கொடுத்துருக்காங்க. காவேரி அது பார்த்திங்கன்னா சிவசமுத்திரம். காவேரி ஆறில் சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி இருக்குது. ஷராவதி ஷராவதி ஜோக். நர்மதை மார்பில். மாண்டோவி தூத்சாகர். தூத்சாகர். இன்னொரு முறை பார்த்துடலாம். காவேரி சிவசமுத்திரம், ஷாராவதி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. காவேரி, சிவசமுத்திரம், ஷாராவதி ஜோக் நீர்வீழ்ச்சி, நர்மதை மார்பில், மாண்டோவி தூத்சாகர். அடுத்த வினா, மழைநீரின் அமிலத்தன்மையை அளக்க பயன்படும் அளவை. மழைநீரின் அமிலத்தன்மையை அளக்க பயன்படும் அளவை pH. இது ஒரு சயின்ஸ் கொஷின். ஓகேங்களா? அது பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வினா, அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம். அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் வச்சு பார்த்துக்கோங்க. நல்லா தெளிவாக தெரியும். அடுத்த வினா, பன்னாட்டு ஆழி பேரலை தகவல் மையம் அமைந்துள்ள இடம். பன்னாட்டு ஆழி பேரலை தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹாவாய். பன்னாட்டு ஆழி பேரலை தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹாவாய். அடுத்த வினா, இந்தியாவில் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக கொடுக்கப்படும் இந்திரா பிரியதர்ஷினி விருட்சமித்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக கொடுக்கப்படும் இந்திரா பிரியதர்ஷினி விருட்சமித்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1986. 1986. அடுத்த வினா, போட்டித் தேர்வு முறை மூலம் 2ஆம் நூற்றாண்டிலேயே அறிவியல் முறை ஆட்சேர்ப்பு நடத்திய முதல் நாடு. போட்டித் தேர்வு முறை மூலம் 2ஆம் நூற்றாண்டிலேயே அறிவியல் முறை ஆட்சேர்ப்பு நடத்திய முதல் நாடு சீனா. அடுத்த வினா, பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பிற தரிசு நிலங்கள்னு அழைப்பாங்க. அடுத்த வினா, கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகையானது. கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்து காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகையானது கடின பனைவகை. கடின பனைவகை. அடுத்த வினா, தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். சைனாதிபத்திய குடும்பம் 3ஆன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா. இது கரெக்டு. ஆஸ்திரிய குடும்பம் நிசாடா. திராவிட குடும்பம் திராவிடா. திராவிட குடும்பம் திராவிடா. அடுத்த வினா,
டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டதுன்னா 1872 வருடத்திலிருந்து 1872 வருடத்திலிருந்து. அடுத்த வினா, மிக சிறிய மெர்க்குரி கோளானது சூரியனை சுற்றிவர 88 நாட்கள் மட்டுமே ஆகின்றது. ஏனெனில் மிக சிறிய மெர்க்குரி கோளானது சூரியனை சுற்றிவர 88 நாட்கள் மட்டுமே ஆகின்றது. ஏனெனில் சூரியனிடமிருந்து உள்ள தூரம். அடுத்த வினா, பின்வரும் பேரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு பொருத்தி விடை காண்க. பின்வரும் பேரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு பொருத்தி விடை காண்க. பனிப்புயல், வளிமண்டல பேரழிவு. பனிப்புயல், வளிமண்டல பேரழிவு. ஆழிப்பேரலை, நீரியல் பேரழிவு. ஆழிப்பேரலை, நீரியல் பேரழிவு. அணு விபத்து, மானுட பேரழிவு. அணு விபத்து, மானுட பேரழிவு. தொற்றுநோய், சுகாதார பேரழிவு. பனிப்புயல், வளிமண்டல பேரழிவு, ஆழிப்பேரலை, நீரியல் பேரழிவு, அணு விபத்து, மானுட பேரழிவு, தொற்றுநோய், சுகாதார பேரழிவு. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் புவியின் உட்கரு பகுதியில் அதிகம் காணப்படுபவை. பின்வருவனவற்றுள் புவியின் உட்கருவு பகுதியில் அதிகம் காணப்படுபவை. இரும்பு. அடுத்த வினா, தபதி நதி உற்பத்தியாகும் இடம். தபதி நதி உற்பத்தியாகும் இடம் சாத்புரா மலைத்தொடர். அடுத்த வினா, திருநாவுக்கரசிற்கு அப்பர் என்றும் பட்டப்பெயரை கொடுத்தவர். மாணிக்க வாசகர். யூனிட் 8 and 9 வரும். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். உலோக சுரங்கங்களை முற்றிலுமாக தடை செய்த முதல் நாடு. உலோக சுரங்கங்களை முற்றிலுமாக தடை செய்த முதல் நாடு எல் சால்வடர். உலோக சுரங்கங்களை முற்றிலுமாக தடை செய்த முதல் நாடு எல் சால்வடர். அடுத்த வினா, சரியான விடைகளோடு பொருத்துக. பாரதியான், ஒழுங்கான காளான் கொல்லி. ஒழுங்கான காளான் கொல்லி. நாபம், தயோகார்பமேட் காளான் கொல்லி. கேப்டான், ஒழுங்கற்ற காளான் கொல்லி. கார்பிக்ஸ்லான், கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி. ஓகேங்களா, இது ஒரு சயின்ஸ் கொஷின், இருந்தாலும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, வர கொஷின்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கலந்து தான் வரும். 1 or 2 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, புவி மேற்பரப்பின் உயரம் மற்றும் தாழ்வினை சராசரி கடல் மட்டத்திலிருந்து காட்ட பயன்படும் வரைபடம். புவி மேற்பரப்பின் உயரம் மற்றும் தாழ்வினை சராசரி கடல் மட்டத்திலிருந்து காட்ட பயன்படும் வரைபடம் ஹிப்சோமெட்ரிக் வளைகோடு. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எந்த ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. பின்வருவனவற்றுள் எந்த ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. தாமோதர் ஆறு. அடுத்த வினா, சரியான கூற்றை சுட்டிக்காட்டவும். சரியான கூற்றை சுட்டிக்காட்டவும். புவியின் சராசரி வெப்பத்தை விட 20ஆம் நூற்றாண்டில் 0.6 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. புவியின் சராசரி வெப்பத்தை விட 20ஆம் நூற்றாண்டில் 0.6 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. அடுத்த வினா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. இடம் கொடுத்துருக்காங்க, நதி கொடுத்துருக்காங்க. லண்டன் தேம்ஸ். பாரிஸ் சீன். சோவியத் யூனியனில் ஓல்கா. தமிழ்நாட்டில் காவிரி. லண்டனில் தேம்ஸ் நதி இருக்குது, பாரிஸில் சீன் நதி இருக்குது, சோவியத் யூனியனில் ஓல்கா, தமிழ்நாட்டில் காவிரி நதி. அடுத்த வினா, தோஹாப் எனப்படுவது இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. தோஹாப் எனப்படுவது இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அடுத்த வினா, சோயா அவரை எண்ணெயை ஒற்றைப்படியில் கிராஃபின் படலங்களாக உருமாற்றம் செய்யும் தொழில்நுட்பம் இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. சோயா அவரை எண்ணெய் ஒற்றைப்படியில் கிராஃபின் படலங்களாக உருமாற்றம் செய்யும் தொழில்நுட்பம் இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. கிராஃப் ஏர் தொழில்நுட்பம். அடுத்த வினா, புவி அதிர்ச்சி தொடர்புள்ள ஆண்டு. புவி அதிர்ச்சியும் தொடர்புள்ள ஆண்டும் கொடுத்துருக்காங்க.
லோமா பிரியாட்டா. இது வந்து 1989. லோமா ப்ரீட்டா 1989. நார்த்ரிட்ஜ் 1994. த்ரூக்கி 1999. அல்ஜீரியா 2003. அடுத்த வினா, சரியான விடையை கண்டுபிடிக்கவும். சவுதி அரேபியா 75 விழுக்காடு நீரை நிலத்தடி நீர் மூலம் பெறுகின்றது. சவுதி அரேபியா 75 விழுக்காடு நீரை நிலத்தடி நீர் மூலம் பெறுகின்றது. அடுத்த வினா, இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி 0 இருந்த ஆண்டு. இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி 0 இருந்த ஆண்டு 1995 மற்றும் 1996. அடுத்த வினா, உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 15%. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை? கால்ஃப் நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரைன்னு போட்டிருக்காங்க. அது வந்து சரியாக பொருந்தல. சரியானதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். குரோசியோ நீரோட்டம் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை. குரோசியோ நீரோட்டம் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை. பெரு நீரோட்டம் தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை. கானரிஸ் நீரோட்டம் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை. குரோசியா நீரோட்டம் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை. பெரு நீரோட்டம் தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை. கானரிஸ் நீரோட்டம் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை. அடுத்த வினா, பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் ஏ பட்டியல் பி மித வெப்பமண்டல புல்வெளி சூழ் வாழிடங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. வட அமெரிக்கா வந்து பெரிய சமவெளி. யூரோஷியாவில் வந்து ஸ்டெஃபி இருக்குது. அர்ஜென்டினாவில் பாம்பஸ் இருக்குது. ஆப்பிரிக்கா வந்து வெல்டு. மித வெப்பமண்டல புல்வெளி வாழிடங்கள். அடுத்த வினா, உலகின் 2வது உயர்ந்த சிகரம் மவுண்ட் காட்பின் ஆஸ்டின். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் மவுண்ட் காட்பின் ஆஸ்டின். அடுத்த வினா, நிலத்தடி நீர் அதிக அளவில் சேகரிக்கப்படும் பகுதி. நிலத்தடி நீர் அதிக அளவில் சேகரிக்கப்படும் பகுதி அடர்ந்த காடுகள். அடுத்த வினா, இந்தியாவில் பாலைவன மேம்பாட்டு திட்டம் எத்தனை மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது? இந்தியாவில் பாலைவன மேம்பாட்டு திட்டம் எத்தனை மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதுன்னா 5 மாநிலங்களில். அடுத்த வினா, இவற்றுள் மகாநதியின் நீரினை பங்கிடாத மாநிலம். இவற்றுள் மகாநதியின் நீரினை பங்கிடாத மாநிலம். கீழ்கண்ட ABCDல பீகார் மற்றும் மகாநதியின் நீரை வந்து பங்கிடல. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிராலாம் மகாநதியின் நீரினை பங்கிட்டு கொள்ளும் மாநிலங்கள். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா. அடுத்த வினா, 16வது வினா, உள்வட்டத்திலுள்ள 4 கோள்கள். புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். உள்வட்டத்திலுள்ள 4 கோள்கள் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். அடுத்த வினா, பின்வரும் இயற்கை பேரிடர்களில் இடர் தணித்தல் மற்றும் மீள்குடியேற்றம் ஆகியவைகளில் கடினமானது. பின்வரும் இயற்கை பேரிடர்களில் இடர் தணித்தல் மற்றும் மீள்குடியேற்றம் ஆகியவற்றில் கடினமானது சுனாமி. அடுத்த வினா, இந்தியாவில் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. இந்தியாவில் வெள்ளை முன்னறிவிப்பு செய்யும் நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு செய்யும் நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பாட்னா. இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு செய்யும் நிறுவனத்தின் தலைமையிடம் பாட்னா. அடுத்து, உலக வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது அக்டோபர் முதல் வாரம். உலக வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது அக்டோபர் முதல் வாரம். அடுத்த வினா, சூரிய குடும்பத்தில் விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள். சூரிய குடும்பத்தில் விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள் வீனஸ். அடுத்து, இந்தியாவின் பெரிய சமவெளியின் மொத்த பரப்பளவு. இந்தியாவின் பெரிய சமவெளியின் மொத்த பரப்பளவு 7,74,000 சதுர கிலோமீட்டர். 7,74,000 சதுர கிலோமீட்டர். அடுத்த வினா, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து இங்கிலீஷும் வந்து காமிக்க சொல்கிறீங்க பைலிங்குவலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. ஓகேங்களா, தெளிவாக தெரியாது. ஒரு சில கொஷின் வந்து நமக்கு தெளிவாகவே தெரியல. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து குவாலிட்டி அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா, தெரிகிற கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து வியூ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாநிலம் தேசிய பூங்கா கொடுத்துருக்காங்க. குஜராத் வந்து கிர் தேசிய பூங்கா, உத்தரப்பிரதேசம் வந்து கார்பெட், அசாம் வந்து மானஸ், கர்நாடகா வந்து பந்திப்பூர். குஜராத்தில் வந்து கிர் சரணாலயம் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் கார்பெட் சரணாலயம், அசாமில் வந்து மானஸ், கர்நாடகாவில் வந்து பந்திப்பூர் சரணாலயம். ஆப்ஷன் டி கரெக்டான விடை. அடுத்த வினா, தேசிய தாவர உயிர் நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தேசிய தாவர உயிர் நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1985. 1985. அடுத்த வினா, ஹாரிக்கேன்கள் அதிகம் தோன்றும் கடல் எது? ஹாரிக்கேன்கள் அதிகம் தோன்றும் கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்த வினா, மூங்கில் மற்றும் லயனாஸ் மரங்கள் எவ்வகையான காடுகளில் காணப்படுகிறது? மூங்கில் மற்றும் லயனாஸ் மரங்கள் எவ்வகையான காடுகளில் காணப்படுகின்றதுன்னா மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகள். அடுத்த வினா, இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை குகைப்பாதை. இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை குகைப்பாதை பட்னிடாப் குகைப்பாதை. பட்னிடாப் குகைப்பாதை. இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை குகைப்பாதை பட்னிடாப் குகைப்பாதை. அடுத்த வினா, ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி. அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. வளிமண்டல உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம் எனப்படும். வளிமண்டல உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம் எனப்படும். இக்காற்றோட்டம் இந்தியாவின் பருவக்காற்றின் தொடக்கம் மற்றும் முடிவடையும் காலத்தை நிர்ணயிக்கிறது. வளிமண்டல உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம் எனப்படும். இக்காற்றோட்டம் இந்தியாவின் பருவக்காற்றின் தொடக்கம் மற்றும் முடிவடையும் காலத்தை நிர்ணயிக்கிறது. இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்த வினா, ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி. ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி லூனி நதி. லூனி நதி. அடுத்த வினா, உலகின் முதல் மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமையப்பெற்ற நாடு. உலகின் முதல் மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமையப்பெற்ற நாடு தென்கொரியா. தென்கொரியா. அடுத்த வினா, பூரண சுழி வெப்பம் என்பது -273 டிகிரி சென்டிகிரேடு. பூரண சுழி வெப்பம் என்பது -273 டிகிரி சென்டிகிரேடு. அடுத்த வினா, சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளா. சைபர் பார்க் கேரளா. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எவை இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகையாமை இடமாகும்? பின்வருவனவற்றுள் எவை இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகைமை இடமாகும்? மேற்கு தொடர்ச்சி மலை. பின்வருவனவற்றுள் எவை இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகைமைனா மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்த வினா, தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. சோழமண்டல கடற்கரை. சோழமண்டல கடற்கரை. அடுத்த வினா, இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திராத எண்ணெய் வயலை அடையாளம் காண்க. இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திராத எண்ணெய் வயலை அடையாளம் காண்க. நாகர்காட்டியா. நாகர்காட்டியா. பெய்சன், அங்கலேஷ்வர், அலியாபட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கும் எண்ணெய் வயல். அடுத்த வினா, மத்திய அட்லாண்டிக் கடலடி மலைத்தொடரின் வடிவம். மத்திய அட்லாண்டிக் கடலடி மலைத்தொடரின் வடிவம் எஸ். மத்திய அட்லாண்டிக் கடலடி மலைத்தொடரின் வடிவம் எஸ். அடுத்த வினா, காமன்வெல்த்தின் முதல் பெண் பொதுச் செயலர் யார்? காமன்வெல்த்தின் முதல் பெண் பொதுச் செயலர் பேரோனஸ் பெட்ரிஷியா ஸ்காட்லாண்டு. பேரோனஸ் பெட்ரிஷியா ஸ்காட்லாண்டு.
அடுத்த வினா, சூரிய கிரகணம் இந்நிலையில் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் இந்நிலையில் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் காணப்படும் போது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் காணப்படும் போது. அடுத்த வினா, இந்திய மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 படி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் தவறான வாக்கியம். இந்தியாவின் கல்வியறிவு சதவீதம் 70.04% கொடுத்துருக்காங்க. அது தவறானது. கரெக்டானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்தியா மக்கட்தொகை அடர்த்தி 382 நபர்கள், சதுர கிலோமீட்டருக்கு 382 நபர்கள். அதுபோல் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இந்தியாவில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அவ்வளோதான், ஃபைனல் வினா வந்தாச்சு. வடமேற்கு இந்தியாவின் வானிலையை பாதிக்கும் மேற்கத்திய இடையூறானது தோன்றும் இடம். வடமேற்கு இந்தியாவின் வானிலையை பாதிக்கும் மேற்கத்திய இடையூறானது தோன்றும் இடம் மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். அவ்வளோதாங்க, வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்க, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜிகேக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். பாலிட்டி, ஜாகிரஃபி, யூனிட் 8 and 9, சயின்ஸ், தமிழுக்கும் நிறைய பார்ட் கொடுத்துருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கும் பிடிஎஃப் டீட்டெயில் சொல்லுவாங்க, பே பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.